வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி திருவள்ளூர் காஞ்சிபுரம் கிராமங்களில் பாரம்பரியமாக வைக்கிற பாகற்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வறுபடணும். வெந்தயம் வறுபட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகமும் பொரியணும். பொரிந்த பிறகு 2 இல்லைன்னா 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு பாதி அளவு வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு. சின்ன சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி இந்த மாதிரி கையாலேயே குழச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி பாதி அளவு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. பெரிய பாகற்காய் 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாகற்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கிக்கலாம். பாகற்காய் வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பாகற்காய் வேகணும். புளி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். புளி பச்சை வாசனை போயிடுச்சு. பாகற்காயும் வெந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் வெல்லம் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திருவள்ளூர் ஸ்டைல் பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.